அந்த அடியை நோக்கி ஆமா பூஜை செய்தல்லவா? ஆமா பண்ணா உன பூஜை மெச்சி அந்த அடியை வருவன கண்ணே பெண்ணே பெண்ணே இந்த கனவை நான் கொடுக்கக்கூடிய சுகத்தை அந்த அடியாரை கொடுப்பான் கொடுப்பான் இருந்தாலும் பிறகு யாரை குறித்து தர்ம செய்தா ஈசன் சதாசிவன் உமா மகேஸ்வரன் நோக்கி தபஸ் செய்தவனா சங்கரனை கோரி கோடி தபஸ் செய்து அந்த சங்கரனை சங்கரனை கோரி பூஜை மெச்சி அந்த சங்கரனை வருவார் இந்த கனவை உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சுகத்தை அந்த சங்கரன் கொடுப்பான் பூஜை மெச்சி கணவனாக பட்டவன் நான் ஓட்டோட்டமா ஓடி வந்து என்னை கட்டி அணைக்காமல் என்னோட கணத்திலே 1000 முத்தங்களை சிந்தாமல் துஜம் என்னை பிடித்து தள்ளியதாலே துஜம் என்று சொல்லக்கூட தூணினால் மோதிக்கொண்டு 32 அழகிலே ஓர் அழகு குறைந்திருக்கிறது. ஆனால் நாளை நடக்கக்கூடிய 18 என்று சொல்லக்கூடிய பாரத போர்க்காலத்திற்கு அந்த ஈவான குலத்திலே பிறந்தே அந்த கர்ணனுக்கு எனக்கும் யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு என்ன உரைப்பான்? அதே பேடி வினிஜியா கேவலம் ஒரு பெண்ணிடத்திலே அடிப்பட்டு உதைப்பட்டு வந்திருக்கிறாய். என் இடத்திலே நீ சரிக்கு சரியாக சமர்ப்புரியே உனக்கு அருகிலே கிடையாது சொல்லி காரி தூ என்று அவன் முகத்திலே முடிப்பான். நகைப்பான இல்லையா? ஆனால் இருந்தாலும் அரும்பசிக்குள்ளோர் அன்னமும் தாகத்தை தீர்க்காத தண்ணீரும் கணவனை கட்டி அழைக்காத மனையும் மோகத்தை தீர்க்காத மனையும் அவள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்னடி என்ன எப்படினால் மாமா அரும் பசிக்கு உதவுவது அன்னம் என்றால் ஒரு நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் அண்ணவன் பசியாக இருக்கக்கூடிய தருணத்திலே அப்படி ஒரு நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் ஆழ்ந்த பசியாக இருப்பதுதான் அரும் பசி என்று உழைப்பார்கள். அப்படி ஆழ்ந்த பசியாக இருக்கக்கூடிய தருணத்திலே அவருக்கு ஒரு கைப்பிடி சாதத்தை அளிக்காமல் அண்ணன் வயிறு நிறைய அண்ணன் சாப்பிட்டு விட்ட பிரகாரம் பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்தாலும் அண்ணன் மனமாகப்பட்டது ஏற்குமா? அண்ணன் வயிறாகப்பட்டது ஏற்குமா? தாகத்தை தீர்க்காத தண்ணி எப்படி சொன்னார்? உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால் பெரிய கடுமையுடன் சொல்லக்கூடிய தாய் கிராமத்திலே பேரு புகழ பெற்று சீர சிறப்புடைய வாழ்ந்து ஆண்டவனுக்கு சேரவன கனவை தீர்த்திருக்கிறார். அமிர்தமான என்று சொல்லக்கூடிய மாபெரும் தாயார் அவர்கள். ஆனால் அவர் உயிராகப்பட்டது ஆனால் உடலை விட்டு பிரியக்கூடிய தருணம் அவர் மனமாகப்பட்டது. ஐயோ நம்முடைய உயிராகப்பட்டது நம்ம விட்டு பிரிய போகிறது. இருந்தாலும் ஒரு கை பருகு அளவிற்கு ஜலம் இருந்தால் அந்த ஜலத்தை பருகி நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் சொல்லி அந்த தாயாகப்பட்டவன் மனமாகப்பட்டதோ வாடி வதங்கியிருக்கும் தவித்தவியாக தவித்திருக்கும். ஆனால் அப்போது இல்லாத தண்ணீர் அண்ணர் உயிரே அண்ணா விட்டு பிரிந்த பிரகாரம் அந்த ஜலமாகப்பட்டது தமிழர்ல இருந்தாங்க. அந்த குளத்திலே இருந்தால் என்ன, அந்த குளத்திலே இருந்தால் என்ன, எதுக்குன்னா பிரயோஜனமா
கிடையாது மன்னா. கிடையாது. ஆமா. இருந்தாலும் ஏய். கருத்தரிக்காத மனைவி மனைவி கணவனை கட்டி அணையாத மனைவி எப்படி என்றால் கருத்தரிக்காத மனைவி என்றால் மலடி அல்லது கொட்டிச்சு என்று வரைப்பார்கள். எப்படி என்றால் இந்த உலகத்திலே திருமணம் நடந்து ஓராண்டு அல்லது ஈராண்டு இல்லை பல ஆண்டு காலம் ஆகியோ ஒரு பெண்மனாகப்பட்டவளுக்கு புத்திர சந்தானம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஆனால் மலடி அல்லது கொட்டிச்சு என்று உரைப்பார்கள். எப்படின்னு சொன்னால் பிள்ளை பெறாத மகைக்கு சத்தியமாக இந்த சொர்க்கத்திலே இடம் கிடையாது. அதை நான் உரைக்கவில்லை, சாஸ்திரமோ சம்பிரதாயமோ அத்தன்மை போலவே உரைக்கிறது. ஏனென்றால் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய தாயகப்பட்டவர் மாண்டு மடிந்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை எப்படி என்றால் ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை வேளாண் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியவர் அவர்கள் தன்னுடைய தாயகப்பட்டவர் அமிர்தம்மாள் மாண்டு விட்டார் சொல்லி அன்னவரை நல்ல முறையிலே சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடுகாட்டத்தை கொண்டு போய் ஆனால் அடக்கம் செய்துவிட்ட பிரகாரம் பிறகு அவருக்கு கற்பூர தீபை ஏற்றி தேங்காய் உடைத்து ஆனால் பாதத்தை விழுந்து அங்கிருந்து ஆனால் முகத்தை திரும்பி பார்க்காமல் அரண்மனைக்கு வந்து இத்தன்மை போல 15 நாட்களாக நோன்பு இருந்து 16 நாளாக இன்றைய தினத்திலே நம்மை போல் கலையரை கொண்டு வந்து ஆட வைத்து விடிய கண் விழித்திருந்து விடியற் கால கழுத்திலே என்ன செய்வா எல்லை தண்ணி செப்பு காணிக்கை நவதானம் என்று சொல்லக்கூடிய கர்ம காய்ச்சான் நிமித்தம் என்று சொல்லி காய்ச்சான் என்றால் கர்மம் பணம் அந்த பணத்தை அவருடைய கரத்தால் வைத்து கர்ம காய்ச்சான் நிமித்தம் என்று சொல்லி மந்திரத்தை ஓதி வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரியார் அண்ணவருக்கு தர்ப்பணம் இடுவார். அப்பொழுதுதான் அந்த தாயின் மனம் பட்டதும் சொர்க்கம் சென்றடையும். ஆனால் பிள்ளை பெறாத மங்கைக்கு எந்த பிள்ளை வந்து கொல்லி போடுறது அவன் எப்ப போய் சொர்க்கம் சேர்றது சிறைக்கு. ஆனால் இருந்தாலும் அழகு தீம்புவாள் பெண் அதுவும் பொய்யே சுவாமி மன்னா உன்னுயிர் நான் தான் என்னுயிர் நான் நீதான் என்று சொல்வார் பெண் அதுவும் பொய்யே ஆனால் நீயான பெண்ணிடத்திலே எனக்கு என்னடி வேலை. ஆனால் இவட அழகு என் தன்மை போல குறைந்ததோ அத்தன்மை போலவே உடைய அழகு குறைய வேண்டும். அழகா இருக்கக்கூடிய ஒரு திருவுருவத்திலே நீ மஞ்சளை பூசக்கூடாது, குங்குமத்தால் திலகத்தை வைக்கக்கூடாது, உடைய கூந்தலிலே மலர்களை சூடக்கூடாது, கலர் கலராக சேலை அணிவதை தவிர்த்து விட்டு இவருடைய கரத்தாலே இந்த கட்டிய கணவன் கரத்தாலே உனக்கு வெள்ளை சேலையை நான் சீதனமாக அளித்து அதை அணிந்து கொண்டு இந்த வீதியிலே நீ நடந்து சென்றால் இந்த கிராமத்திலே மாங்கள் உள்ள மங்கை மரம் அனைவருமே ஆற்றின உயிரோடு இருக்கும்போது மின்னல் உலகப்பட்டவர் பூ இழந்து பொட்டு எழுந்து மாங்கலம் இழந்து இன்னொரு விரவை கோலத்திலே வெள்ளை சேலை இழந்து வருகிறான் சொல்லி பார்த்து முகத்தில் காரி பூ என்று நகைக்க வேண்டும். அப்பேற்பட்ட தண்டனையை உனக்கு நான் கொடுக்க வேண்டும். அடா மகளால் கொஞ்ச நேரம் அவங்க கூட பார்த்துட்டு வேலைங்க சாலியா போட்டு எங்க போ சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும்மா கொஞ்ச நேரம் பாவல் எடுத்துக்கிட்டு இப்பதான் யார் பால் பண்றேன் நான் பால் பண்றேன் அவன் பால் பண்றேன் இவன் பால் பண்றான் அவளுக்கு சொல்லுங்க அவன் உனக்கு வீட்டுக்கு வர மாட்டேன் உனக்கு நான் போச்சு உனக்கு முன்னாடி போச்சு உனக்கு இப்ப அவள் நேரம் முட்டி இப்ப அவன் வேலை சாலை இப்போ கட்டின கணவர் இருக்கும் போதே உனக்கு பூ இல்லாமல் பொட்டு இல்லாதமல் விதி கொள்ளத்துல நீ உனக்கு திருமணம் சுத்த போற. இப்ப பாக்குற காரி உன்னை தூக்கணும் சொல்லிக்கிறான். நீ இப்போ நீ திருமணம் சுத்த போறவனா பை பஸ் சுத்த போற. அப்படியே பணம் என்ன முன்னாடி நீ சம்பாதிச்சு போற. அந்த பட்டு என்னதான் அவன் கூட இப்படி ஓபன் பண்ற இல்லையா கேட்டுக்கோ. இருந்தாலும் ஒரு கத்திய கணவனுக்கு மனைவியவர் காட்ட முடியாத கோலம் ஒரு கோலம் இருக்கிறது. அது என்ன கோலம் தெரியுமா? 5 புள்ளி கோலம். 5 புள்ளி கோலம். எங்கோட 5 புள்ளி
என்னடா மூட்டை கட்டுற? மகாராஜா மகாராஜா ஏய், மதுரைக்கு போய் நம்ம ஆண்டமே ஜம்பு கோலம் ஜம்பு கோலம். அங்க சொன்னாங்க அடி காலா போய். அப்படியே ஒரு கணவனுக்கு மனைவியை கொட்டவன் காட்ட முடியாத கோலம். மகாராஜா மகாராஜா அரக்கோணம் பக்கத்துல தக்கோலம் அரண்மனை பக்கத்துல தக்கோலம் தற்கொலைக்கு தான் போறேன் நாளைக்கு. அப்படியே இருந்தாலும் ஒரு கணவன் ஊரில் இருக்கும்போது எந்த பிள்ளைகளும் பூ இழந்து பொட்டு இழந்து மாங்கலம் இழந்து வெள்ளை சேலை அணிந்து விதவை கோலத்தில் வர முடியுமா? இப்போ தேவசைப்பா மின்னூர் தேவசை உனக்கா இப்போ உனக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லையா? ஏய், விதவை கோலத்திலே எந்த பெண்ணாகளும் கணவன் எதிரே வர முடியுமா? கணவன் இல்ல காட்டுனா பொம்பளைங்க இப்ப அதிகமா ஆடுறது இப்போ எதுக்குடா டேய்? இப்ப ஆம்பளை சொல்றேன் பொம்பளைங்க சொல்றேன் வீட்டுக்காரர் இருந்தாக்கா பக்கத்து வீட்டாடி போகல பொம்பளைட்டியா போக மாட்டாங்க. போக மாட்டா ஆமா அதே கல்யாணம் 2 வருஷம் ஆகட்டும் ஆமா குச்சி நாங்க சேர்த்து போடுறோம் போடுறோம். அன்னைக்கு சாவு அன்னைக்கு நல்லா ஐவாங்க எஸ்ஐமா என்ன வீட்டு நீ போட்டு ஏமா இப்படி ஐவாங்க ஆமா நல்லதோ அவனை அப்படியே பொத்தி பொத்தி ஐவாங்க ஆமாடா. நீ சும்மா சாவலியப்பா உனக்கு சூனியம் வச்சிட்டாங்கடா இப்படி சொல்லி ஆயிராங்க ஆமா அவன் செத்த ஐஸ் பாஸ் பார்த்து தூங்கிக்கிறான் உன்னை கேட்டேன் நான் ஐஸ் சொல்லியா நான் செத்துறேன் நீ கேட்டா இல்லடா. அது மாதிரி செத்து விட்டு ஆமா அவன் எங்க மண்ணில் எடுத்து போசிடுறாங்க வீட்டுக்காரனே வச்சிடறாங்க. இவங்க அந்த ஆமல அவர் வைக்கமாங்க இம்புலேட்டுக்கு நீங்க எதுக்குறீங்க ஒரு எவ்வளோ ஒர்க் பண்ணுறானா அது மாதிரி வந்து மகராஜா ஏய். யாரு பள்ளி போறே அது மாதிரி வந்து ஆம்பளை இருக்கும்போது பொம்பளை இருக்கும்போது அதிக ஆடுவாங்க ஆமா ஆம்பளையா இருக்கும்போது வீட்டுக்காரர் இருக்கும்போது ஏய். பொம்பளைக்கு அதிக ஆடுவாங்க அதே சேர்த்து போட்டான் அந்த 14 நாள் கரை முதல் வேணாம் அந்த போட்டோ அந்த இதோ அதே 14 நாள் கழிச்சு ஏய் கவர் எடுத்துனா கவர் எடுத்துட்டு கவர் எத்துனா பிரியாணி ரமன் பையா அவனுக்கே போட்டுக்கிற பிரியாணியா அவனுக்கே போட்டுக்கிற பிரியாணியா அதனால அவன் வீட்டாண்ட போட்ட பிரியாணியா அவனுக்கு பிரியாணி கவர் போட்டுக்கிறாங்க வீட்டுக்கார சேர்த்து போய் அவங்க மூணு பிரியாணி சாண்டு போட்டுக்கிறான் பொண்டாட்டிக்காரிக்கு 16 நாள் தான் பொண்டாட்டியோட கேரண்டி வீட்டுக்காரனுக்கு ஆமா அந்த 14 நாள் இதை கூத்து விடுறாங்க பாரு ஏய். அன்னைக்கே முடிஞ்சு போச்சு உட்காந்து கூத்து பார்த்து சிரிச்சு பொண்டாட்டி இப்ப நம்ம எத்தனை வயசு இருக்கு நமக்கா 80 வயசு இருக்கும் கல்யாணம் அந்த மாதிரி வயசு வந்தாங்களா ஏய் வயசுக்கு வரலையா வயசுக்கு வரதுக்கு என்னவோ வயசுக்கு வந்தாலும் வயசுக்கு வரல வயசுக்கு வந்தா வயசுக்கு வரல எத்தனையோ வந்துட்டா கல்யாணம் ஆகி 9 புள்ளைங்க பெத்துக்கிறாங்க. 4 பேர் பொம்பளை 5 பசங்க 5 பேர் ஆம்பளைடா நீ எது பண்ணுங்கம்மா கப்பா ஐயா எது பண்ணல நமக்கா 9 பேரா டேய் டேய் ஏலேக்கா 50 ரூபாய் வாங்கிக்கிறேன் 20 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் வாங்குது 50 ரூபாய் கொடுத்தாங்க ஆவுண்டா நீங்களா ஏத்தார் பண்ணீங்களா 9 புள்ள பச்சனம்மா ஆமாடா. ஏமா உனக்கு லோடு நீ எப்படி அம்மா பத்து ஹாஸ்பிடல் உன்னை யாரு கேள்வி கேட்கலையா டேய் ஏமா ஏண்டா உன்னை சொல்லி குற்றமில்லை ஹாஸ்பிடல் சொல்லி குற்றமில்லை குற்றம் லோடு அதே மாதிரி அவனா ஆமல லோடு எனக்கு வானா 3 லோடு போடுற நிப்பாட்டிக்கிட்டு இப்ப அந்த 9 எங்கறாங்க இருக்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம் சரிமா நல்லா மாமர் சோறு தண்ணி போட்டு மாமர் பொண்ணு காலமே நீ மருமக நீ தாண்டியா நம்மளுக்கு மூக்கு சரி முன்னாடி ஒரு கல்யாணம் ஆசை தாத்தாக்கு புள்ளியா அவரான கூட பரவாயில்ல சிரிச்சிருக்கிறாரு அவரு வந்து என்ன ஆகுது நமக்கா புள்ள நீ என்ன ஆகுது
அந்த மகன் நீ மருமகளா உனக்கு அந்த மாமியார் மாமியார் இந்த மாதிரி செத்து போய் போட்டோ இருக்கிறா இது மாதிரி வந்து கூத்துல வந்து நான் வந்து அதான் நான் கூட ஆள் பொம்பளைங்க எத்தனையோ உலகத்தை பார்க்குறேன் ஒரு மருமக மாமியார் செத்து போட்ட கூட போட்டோ உட்காந்து ஐவாங்க கூத்துக்காரன் கூட டிவிகளை குடிச்சிட்டு உட்காந்து அவன் எப்படி சிச்சு ஊரை விட்டு போப்பாட்டு அரக்கல்ல வருவாங்க நம்ம அந்த மாதிரி பேசுறீங்க பண்ண முடியாது